ஓம் கிரீம் क्रीं क्लीं क्लों ऐं क्लों छं छः जय काली रुद्रकाली भद्रकाली जक्कम्मा हम क्रीं क्रों सर्वोदया काली क्लौं क्लीं ग्लूं क्लीं ग्लूं गः இவரோட பேரு டாக்டர் கிருஷ்ணமோகன், FRCS இன் லண்டன். உலகத்திலேயே சிறந்த சைக்காட்ரிஸ்ட்ல இவரும் ஒருத்தர். இவர் மனுஷனோட மானசீக நிலைமையை ஆராய்ஞ்சு மெடிசன்ஸுக்கு குணமாகாத சில வியாதிகளை மந்திர சக்திக்கு குணமாகிறத பார்த்து அவரும் அந்த மந்திர தந்திரத்தை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு அனுபவிச்சு ஆராய்ஞ்சு அதோட விளைவுகளை அவர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த மந்திர தந்திரத்தை கத்துக்கணுங்கிற எண்ணத்தோட இவர் இந்தியா வந்திருக்கார். முக்கியமா நம்ம நாட்டுல மூட நம்பிக்கைகள் அதிகமா இருக்கு. கடவுள் இருக்காருங்கிற நம்பிக்கை எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு துஷ்ட சக்திகள் இருக்குங்கிற நம்பிக்கையும் இருக்கு. ருத்ர பூஜையில ஒரு வகையான செய்வினை வைக்கிறது, பில்லி சூனியம், வசியம், இந்த மாதிரி வசிய வைக்கிற வித்தைகள்ல நம்ம நாட்டு மக்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை அதிகம். Twinkle twinkle little star, எங்க தல பவர் ஸ்டார். Twinkle twinkle little star, எங்க தல பவர் ஸ்டார். Twinkle twinkle little star, எங்க தல பவர் ஸ்டார். Twinkle twinkle little star. எங்க தல பவர் ஸ்டார், எங்க தல பவர் ஸ்டார். Twinkle twinkle little star, எங்க தல பவர் ஸ்டார். Twinkle twinkle little star, எங்க தல பவர் ஸ்டார். எங்க தல பவர் ஸ்டார். Twinkle twinkle little star, எங்க தல பவர் ஸ்டார். Twinkle twinkle little star, எங்க தல பவர் ஸ்டார். பக்கத்துல வந்துட்டாடா மச்சான். பேசணும்டா. அவளை எப்படியாவது எப்படி சேர்த்து வச்சிட மச்சான். அவளை பார்த்தாலே மனசு படக்கு படக்கு படக்குன்னு கீழே வந்து துடிக்குதுடா மச்சான். என்ன பண்றது? நீங்க தாண்டா மச்சான் ஏதாவது பண்ணணும். இப்ப பாட்டு பாடி அவளை எப்படி அசத்துறன்னு மட்டும் பாரு. பொறுமையாடா. வெரசா போகையில புதுசா போறவளே இதுவரையில குளிர் எடுக்கல பின்னால அவ சிரிச்சதும் தலை உறகுது தன்னால என் பேச்சு மூச்சு எங்க காணல. எங்க அவட பாக்குற? தப்பிச்சிருவ நீ. பாத்தலாமா? நீ ஏன் நானா பாத்தல? இப்ப பாரு இப்ப பாரு. ஏங்கடியாவா தப்பிச்சிருவ பாக்குறியா? எவ்வளவு தைரியம் இருந்தா ரோட்ல தனியா போற பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணுவ? உன்னெல்லாம் நீ இருங்க சார், நான் பாத்துக்கிறேன். ஏண்டா நிம்மதியா ஒரு பொண்ணை ரோட்ல போட மாட்டீங்களாடா? ஃபாலோ பண்றியாடா? ஏண்டா டீஸ் பண்றியா? போடா இங்க இருந்து. இன்னொரு தடவை உன்னை இந்த ஏரியால பார்த்தேன், பார்த்த இடத்துல பாடே இல்லங்கடா. இங்க வாங்க. எங்களே சார்? ஒரு ஹீரோவை பிடிச்சிருந்தா அவன் போஸ்டருக்கு பூ மாலை போடுறது இல்ல, கையை கிழிச்சு ரத்தத்தால பொட்டு வைக்கிறது, தேங்காய் உடைக்கிறது, பட்டாசு வெடிக்கிறது, பிளாக்ல டிக்கெட் வாங்கி காசு 1000 கணக்குல வீண் அடிக்கிறது இல்ல. பிடிச்ச ஹீரோ படத்துல பண்ற நல்ல விஷயங்களை எடுத்துக்காட்டா வச்சுக்கிட்டு
இந்த நாட்டை காப்பாத்தலனாலும் அட்லீஸ்ட் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கத்துக்கோங்கடா. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ரோல் மாடலா இருக்கிற ஹீரோவுக்கே எந்த லட்சியமும் இல்ல. நூத்துக்கணக்கான ஆட்கள்ல காரணம் இல்லாம வெட்டுவான், ஹீரோயின் பின்னாடியே சுத்துவான், அப்புறம் அவளை லவ் பண்றேன்னு சொல்லி அவ உடம்புக்காகவே ஏங்குவான். இத படத்துல மட்டும்தான் பாக்குறோம். ஆனா நீங்க நிஜத்திலே ரோட்ல பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே. சின்ன குழந்தைக்கு பால் வாங்க காசு இல்லாம கை குழந்தையோட ரோட்ல பிச்சை எடுக்கிறாங்க. ஆனா நீங்க என்னடான்னா கட் அவுட்ல பாலாபிஷேகம்ன்ற பேர்ல பாலை வீணடிக்கிறீங்க. வெக்கமா இல்ல? ஒரு மலையவே ரெண்டா உடைக்கிற சக்தியும் வயசும் உங்களுக்கு இருக்கு. இந்த வயசு போனா மறுபடி வராது. இந்த வயசுல நீங்க கஷ்டப்பட்டாதான் வருங்காலத்துல கஷ்டம் இல்லாம சந்தோஷமா இருப்பீங்க. நமக்கு கிடைச்ச அழகான வாழ்க்கைய அனுபவிக்கணும்டா. தேவையில்லாம இந்த மாதிரி வேலைகளை பண்ணாம ஒழுக்கமா இருங்க. சரி சார், இனிமே அந்த தப்பா பண்ண மாட்டோம். வாங்கடா போலாம். பெட்ரூம்ல போட்டு தூங்குற ட்ரெஸ்ஸ ரோட்ல போட்டுக்கிட்டு இப்படி சுத்தினா இந்த பசங்க மட்டும் இல்ல, ரோட்ல போற நாயும் பின்னாடி வரும். நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுக்கோமா, பாத்து போ. சின்ன குழந்தைக்கு பால் வாங்க காசு இல்லாம கை குழந்தையோட ரோட்ல பிச்சை எடுக்கிறாங்க. இந்த வயசுல நீங்க கஷ்டப்பட்டாதான் வருங்காலத்துல கஷ்டம் இல்லாம சந்தோஷமா இருப்பீங்க. அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான். இத்தனை நாளா என்னோட வாழ்க்கையை நானே பாழாக்கிக்கிட்டேன். யூத் நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலான்னு நான் நிரூபிக்க போறேன். என்னோட வாழ்க்கைக்கான ஆரம்பம் இதுதான் நினைக்கிறேன். எப்படியாவது எனக்கு பிடிச்ச ஹீரோவோட ஒரு படம் பண்ணி ஆகணும். அதுதான் என்னோட லட்சியம். மச்சான், நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்டா. என்ன முடிவுடாது? நான் ஒரு டைரக்டர் ஆக போறேன். சூப்பரா மச்சான். ஆல் தி பெஸ்ட்ரா. தேங்க்ஸ்ரா. ஆல் தி பெஸ்ட்ரா. வாங்கடா போலாம். போலாம். ஹாய்டா. இவன் யாரா? இவன் தான்டா சரக்கு வாங்கிட்டு வந்தது. சரக்கு அப்படியா? சரி வாங்க, கார்டன்ல போய் உட்காந்து குடிக்கலாம். என்னடா பாக்குற? ஹே, நீங்க சின்ன குழந்தைங்கடா, இதெல்லாம் பார்க்க கூடாது. வாங்க. சீக்கிரம் ஓபன் பண்ணுங்கடா. ஒரு நிமிஷம். ஹலோ, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் மச்சான், என்ன விஷயம்? என்னவா? ஒன்றும் இல்லை மச்சான். சாரி ஃபார் த டிலே. அது இருக்கட்டும்டா. அந்த சீனு பையன் எப்படி செத்து போனா? அதுவா, அவன் பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமா மச்சான், அப்படிதான் சொல்றாங்க. கேட்கவே ரொம்ப பாவமா இருக்கே. பீட போயதுல சொருவி இருப்பான்னு நினைக்கிறேன். நிஜமாவா சொல்ற? அவன் அன்னைக்கு குடிச்சிட்டு போய் வண்டி ஓட்டிருப்பான்னு நினைக்கிறேன் மச்சான். அப்புறம் வேற என்னாச்சு? அதுக்கப்புறம் தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி சாப்பிடுங்க. நீ என்னதான் சொன்னாலும் இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. சே, பாவண்டாம. பாவம் தாண்டா, அவன் தான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். சரி சாப்பிடுங்க, இந்த வரேன். வணக்கம் டாக்டர் சார். ஆமா, என்னடா அது? நெத்தில பொட்டு, கழுத்துல கொட்டை, கையில புக்ஸ் வேற. மந்திர தந்திர சக்தி குருஜி. மந்திர தந்திர சக்தியா? மந்திர தந்திர எந்திர என்னடா இது? சரி, இத நீயே வச்சுக்க. ஆனா ஒரு சந்தேகம், அத உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் குருஜி. அப்படி என்ன உனக்கு டவுட்டு? அதான் குருஜி, பேய் இருக்குன்றீங்களா இல்லன்றீங்களா? இந்த காலத்துல போய் பேய்ங்கிற? உலகத்துல ஒவ்வொரு விஷயமும் மனுஷன் கையில தான் இருக்கு. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கடா. இங்க பாருடா, பேய்ங்க இல்ல, பூதங்க இல்ல, மந்திரம் தந்திரம் எதுவும் இல்ல. அப்படியா? உலகத்துல இருக்கிறது ஆம்பளை பொம்பளை, அவ்வளவுதான். மனுஷங்க தான். புரியுதா? ஒரு விஷயம் குருஜி, எங்க ஊர்ல ஒரு பொண்ணுக்கு ஆம்பளை பேய் பிடிச்சி பீடி, சிகரெட், கஞ்சா கிஞ்சான்னு எல்லாம் அடிச்சிட்டு இருந்தது குருஜி. அதுக்கு பேர் பேய் இல்லடா, மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லுவாங்க.
அதுக்கு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மருந்து கொடுக்கணும், புரியுதா? ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதும், பேயும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. அப்போ பேய்னா? டேய் உன்னை புரிஞ்சுக்க, பேயின்னு ஒண்ணு இல்ல, பயம்தான் பேய். அப்போ பயம்னா என்ன? பயங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்டா. நான் எப்போ எது கேட்டாலும் நீங்க இப்படிதான் சொல்லி மழுப்பிடுறீங்க. டேய் பயங்கிறது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு விதமான கற்பனைடா. அதுக்கு கூட மருந்துகள் இருக்கு. அப்போ மனசுனா என்ன? அது எங்க இருக்கும், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.